தாய் வீடு செப்டம்பர் 2024. கோடைகால துவிச்சக்கர வண்டிகள். எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. காப்புறுதி முகவராக கடமையாற்றுகையில் பெரும் இழப்பு மற்றும் காயங்களுடன் கூடிய கேட்பனவுகளை விடவும் சிறு சிராப்பு நெளிவு போன்ற விபத்துகளும் அதன் இழப்பிற்கான கேட்பனவுகளுமே அதிகமாகும். இதனால் ஏற்படும் பண இழப்புகளை விடவும் அது ஏற்படுத்திய அலைச்சல் கூடிய அளவாயிருப்பதும் உண்டு. உதாரணத்திற்கு, தெருவில் வாகனத்தை செலுத்தி கொண்டு சிகரெட்டை பற்ற வைப்பதற்காக கவனத்தை திசை திருப்பிய வேளை முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்திற்கு பின்னால் முத்தம் கொடுத்த கேட்பனவும் உண்டு. முன்னால் வாகனத்தை செலுத்திய எனது வாடிக்கையாளர் பின்னால் வந்த சாரதியின் வாய்மையை மெச்ச தவறவில்லை. இது நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய விபத்து அல்லவா? இக்காலகட்டத்தில் ஒரு சிறு எண்ணல் ஊடாக கோப்பி தேநீர் வியாபாரம் நடக்கும் வேளையில் வாகனங்கள் நிறையாக நின்று பொறுமையாக கோப்பியை பெற்று செல்லுவதை நீங்கள் அறிவீர்கள். இத்தகைய வேளைகளில் நேரத்தை பயனுடையதாக்குவதற்கு பலரும் தொலைபேசியில் கதைக்க முற்படுகிறார்கள். இறுதியில் இவர்கள் கவனம் திசை திருப்பப்பட்டு முன்னால் இருக்கும் வாகனத்துக்கு இடித்து கேட்பனவர்களுக்கு செல்வதுடன் அவர்கள் கட்டணமும் உயர்வடைகிறது. சில சந்தர்ப்பங்களில் எனது வாடிக்கையாளர்களுடைய வாகனத்தை பின்னால் வந்தவர் இடித்துவிட்டு குற்றம் முன்னால் இருந்தவருடையதென பாதிடும் சம்பவங்களும் உண்டு. இத்தகைய வேளைகளில் டேஷ்கேம் என்னும் வாகனத்தில் பொருத்தப்படும் கமராக்கள் குற்றத்தை நிரூபிப்பதற்கு பெரும் துணையாய் அமையும். இன்னும் ஒரு வினோதமான விபத்து. வாகனத்தை பின்னோக்கி நகர்த்தி தனது அயல் வீட்டுக்காரர் நிறுத்தியிருக்கும் வாகனத்தை கவனியாமல் இடித்து விடுகிறார்கள். பொதுவாக அவரது அயலவர் வாகனத்தை நிறுத்தாத இடத்தில் வாகனம் இருக்காதென நம்பி பின்னகர்த்தி இடிபடுவதும் உண்டு. கவனத்தை திசை திருப்பிய விபத்துகள். சஸ்கச்சுவான் அரசாங்க காப்புறுதி அமைப்பானது இத்தகைய கவன திசை திரும்பிய விபத்துகளின் விளைவாக ஜூலை மாதத்தை மக்கள் கவன ஈர்ப்பு மாதமாக கொண்டு பல விளம்பரங்களை வெளியிட்டுள்ளார்கள். உதாரணத்திற்கு, உங்கள் தலையை உயர்த்தி வையுங்கள், கைத்தொலைபேசியை கீழே வையுங்கள் என்னும் வாசகத்தை பிரபல்யப்படுத்தியுள்ளார்கள். அரசாங்க காப்புறுதி அமைப்பு கீழ்கண்ட அறிவுறுத்தல்களை பெரிதும் பரப்புரை செய்து வருகிறது. வீதி கடக்கும் நடைபாதையில் அனைவரும் கடக்கும் வரை வாகனத்தை நிறுத்தி வையுங்கள். கடக்கும் நடைபாதையில் நிறுத்தி வைத்திருக்கும் வாகனத்தை கடந்து செல்ல முயற்சிக்காதீர்கள். வீதியில் செல்லும் வாகனங்களை கவனிக்கும் வேளையில் நடைபயணிகளை கவனியாதிருக்காதீர்கள் என பலவாறும் அறிவுறுத்துகிறார்கள். ஹோல்ஸ்டேட் காப்புறுதி நிறுவனம் நடத்திய அண்மைக்கால கணக்கெடுப்புப்படி 47 விதமான சாரதிகள் வாகனத்தில் வரும் தமது செல்ல பிராணிகளை ஒருவித கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக விடுவதாகவும், 20 விகிதமானவர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை வாகனத்தின் பின்னிருக்கையில் சுதந்திரமாக விடுவதாகவும், 6 வீதமான சாரதிகள் செல்ல பிராணிகளை தங்கள் மடியில் இருத்திய வண்ணம் வாகனத்தை செலுத்துவதாகவும் கண்டறிந்துள்ளார்கள். ஆனால் காப்புறுதி நிறுவனங்களோ நல்ல காற்றோட்டமுடைய கூடுகளில் செல்ல பிராணிகளை வைத்து கூடுகளை வாகனத்துடன் இறுக்கி கட்டி வைப்பதற்கு அறிவுறுத்துகிறார்கள். மோட்டார் சைக்கிள்கள். மோட்டார் சைக்கிள் செலுத்துபவர்கள் பாதைக்கு குறுக்கே தம்மை மற்றவர்கள் இடைமறிப்பதாக தெரியப்படுத்தியுள்ளார்கள். மோட்டார் சைக்கிள் சாரதிகள் உட்பட எல்லா சாரதிகளும் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் தாங்கள் செலுத்தும் திறமையில் அவதானமாக இருப்பதுடன் மற்ற சாரதிகளின் செலுத்தும் திறமையிலும் அவதானமாய் இருக்க வேண்டும் என்பதே. சஸ்கச்சுவான் அரசு அறிவித்தலின்படி மோட்டார் வண்டி, துவிச்சக்கர வண்டி, ஸ்கூட்டர்ஸ் போன்றவை மற்ற வாகனங்களிலும் சிறியவை என்பதுடன் அவற்றை உங்கள் பார்வைக்குள் வைத்திருப்பது கடினம் என்பதை எல்லா வாகன ஓட்டிகளும் உணர வேண்டும் என்பதுடன் போதிய இடைவெளி விட்டு வாகனத்தை செலுத்த வேண்டும் என்பதுமாகும். குறிப்பாக இடது பக்க சந்திகளில் திருப்புகையில் சிந்திப்புடன் செயற்பட வேண்டும். மோட்டார் சைக்கிள் போன்ற சிறு வாகனங்கள் மற்ற வாகனங்களின் பின்னால் மறைந்து வந்து கொண்டிருக்கலாம். மீண்டும் மீண்டும் அவதானித்து நோக்கிய பின்தான் வாகனத்தை திருப்புங்கள். நீங்களும் உங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி சிறப்பாக வாழுங்கள். வீதிகளில் வாகனம் செலுத்துவது உங்கள் உரிமை என்பதுடன் உங்களுக்கென கடமையும் உண்டு. அதாவது ஆறுதலாக அவதானமாக உங்கள் வாகனம் செலுத்தும் உரிமையை பாவிப்பது. இப்போது கோடை காலமாதலால் துவிச்சக்கர வண்டிகள் நிறையவே வீதியில் பவனி வருகிறது. கவனமாய் உங்கள் வாகனத்தை செலுத்துங்கள்.